எவ்வளவோ நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவருக்கென்று நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்ணணும், இல்லாவிட்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நமக்கு கிடைச்சிச்சு, அந்த நேரத்துலலாம் நம்ம தேவனுக்கென்று எவ்வளவா நம்ம செலவு பண்ணோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு முன்பாக எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லி நம்ம தப்பிக்கொள்ளவே முடியாது. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கு. என்னுடைய எழுந்திருக்கிறதுலையும் உட்காருதலையும் நீர் காண்கிறீர் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறாரு. நம்ம எந்திரிக்கிறதையும் உட்கார்றதையும் நம்ம போகிறதையும் வரதையும் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்திங்கன்னா உலாவி கொண்டிருக்கிறதான 7 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு மறைவாக ஒன்றுமே இருக்க முடியாது. எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் நம்ம சாக்கு போக்கு சொல்லி நாம் தேவனிடத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. வேதத்தில் எத்தனையோ பேர் சாக்கு போக்கு சொன்னாங்க. அவங்களுடைய சாக்கு போக்கு சொல்வதற்கு காரணமே அவங்களுடைய சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். முதலாவதாக ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதாம் ஏவாள் இருவரிடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, புசிக்க வேண்டாம் என்ற இந்த விளக்கின கனியை நீங்கள் என்னென்னா புசிக்காதிருங்கள்னு சொல்கிறாரு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி ஆண்டவர் அந்த தோட்டத்தில் என்னென்னா அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அதாவது அவனுக்கு கொடுத்த வேலை என்னென்னா பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்திருந்தார். அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருக்கணும். அவனுக்கு துணையாக கொடுத்த ஏவாளும் அதை தான் செய்து கொண்டிருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஏவாள் அந்த காரியத்தை விட்டுட்டு வந்துட்டு சோம்பேறித்தனமாக அவள் வேலை செய்யாமல் சும்மா இருந்தது நிமித்தம்தான் சர்ப்பம் பார்த்திங்கன்னா அவளிடத்துல வந்து பேசுது. அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆதாம் கிடையாது. ஆதாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், ஓய்வெடுத்த மாதிரி நம்ம என்ன வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு சர்ப்பத்திட்ட வந்து பேசவும் தான். பேசுனதோடு மட்டும் அல்லாமல் அந்த சர்ப்பம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை பறித்து அவள் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்னென்னா ஆதாமுக்கும் கொடுத்தா. ஆதாமும் சாப்பிட்டான். ஆனால் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்போ என்னென்னா நிர்வாணி என்று அறிந்து போய் ஒளிந்து கொள்கிறாங்க. பகலில் குடிசையான வேலையில் தேவன் அவர்களிடத்தில் உலாவுவதற்காக வருகிறார். வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் தேடுறாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? எப்பொழுதும் ஆண்டவர் வரும்பொழுது அவருக்காக காத்திருக்கிறதான அவன் அன்றைக்கி பாருங்கள் போய் ஒளிந்து கொள்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்கள் உடனே கேட்குறாரு ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றன்னா அவன் என்னென்னா எங்கே இருக்கிறன்றதை அவன் சொல்லணும். அவன் பாருங்கள், நான் நிர்வாணி என்று அறிந்து நான் என்னென்னா தேவனுக்கு பயந்து நான் போய் ஒளிந்துக்கிட்டேன்றான். உடனே ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோன்னு. அவன் உடனே என்ன பதில் சொல்லியிருக்கணும்? புசித்தேன், புசிக்கல, இந்த ரெண்டே பதில் தான் அவன் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அதை சொல்லலை. அவன் பாருங்கள் ஆண்டவரே அவன் குற்றப்படுத்தினான். நீர் எனக்கென்று உண்டாக்கினதானே அந்த ஏவாள் எனக்கு கொடுத்தா நானும் வாங்கி புசித்தேன்னு. பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவரையும் அவன் குற்றப்படுத்துகிறான். நீர் தானே எனக்கு கொடுத்தா எனக்கு என்னென்னா இந்த பழத்தை கொடுத்தாரு, அதை நானும் புசித்தேன்ற. அடுத்தாப்புல ஸ்திரீகிட்ட கேட்குறாரு. இதுமாரி ஸ்திரீ பாருங்கள் அடுத்த சாக்கு போக்கு யார் மேலே போடுறா? சர்ப்பத்து மேலே ஸ்திரீ சொல்கிறா, சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டதுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி சாக்கு போக்கு சொல்லி இதுக்கு காரணம் என்னென்னா சோம்பேறித்தனமாக ஏவாள் இருந்தது நிமித்தம்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டுட்டு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை இல்லை உத்தரவாதம் இல்லாமல் ஏனோ தானோ என்று நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருந்தோன்னா சத்துரு ஈஸியாக நமக்குள்ளார நுழைஞ்சி ஈஸியாக நமக்குள்ளார கிரியை செய்வான்.
நம்ம அதுக்கப்புறம் யாரனாலும் நம்ம சாக்கு போக்க சொல்லலாம், ஆனால் தப்பிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பாருங்கள், சாக்கு போக்க சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்த்தான். ஆனால் 3 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணார். 3 பேர்த்துக்குமே தண்டனையை டிக்ளேர் பண்ணார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த வருடம் ஆரம்பிச்சிச்சு, இந்த 6 மாதம் கடந்து போகுது. இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாக்கு போக்கு சொல்லி நம்ம தப்பித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்ததான பொறுப்பில், ஆண்டவர் கொடுத்ததான காரியத்தில், ஆண்டவர் கொடுத்ததான வேலையில், ஆண்டவர் கொடுத்ததான அது ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சாதாரண வேலையோ ஒரு உயர்ந்த வேலையோ அது கிடையாது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குறாரு. ஆனால் கொடுத்ததில் நம்ம உத்தரவாதமாக பொறுப்பாக இருக்கிறோமா, இல்லாட்டா சாக்கு போக்கு சொல்லி அதுலேருந்து நம்ம தப்பிக்கொள்ள பார்க்குறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த இரவு வேளையில் தேவன் நம்மிடத்தில் பேசுகிறாரு. இந்த 6 மாதத்தில் எத்தனை காரியத்தில் நம்ம சாக்கு போக்கு சொன்னோம். சர்ச்சுக்கு வராததுக்கு எத்தனையோ சாக்கு போக்கு, வேதம் வாசிக்காததுக்கு ஆண்டவருக்கு முன்பாக எத்தனையோ சாக்கு போக்கு, அன்றைக்கி ஜெபம் பண்ணாமல் நம்ம போகிறதுக்கு எத்தனையோ சாக்கு போக்கு. நம்முடைய வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்லி நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தப்பிக்கொள்ள முடியாது. தேவன் பார்த்திங்கன்னா அனைத்து காரியத்தையும் அறிந்த தேவன். அவருடைய கண்கள் நம்மை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று தாவீது சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போகவே முடியாது. காரியத்தை அவர் அறிந்த தேவன். அதனால் எந்த விதத்திலும் நம்ம சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கொள்ள முடியாது. அன்னையருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு சின்ன அப்படியே லைட்டாக ஒரு பொய்யை சொல்லி அப்படி ட்விஸ்ட்டு பண்ணி தப்பிக்கொள்ளலாம் என்று பார்ப்பாங்க. அது ஒரு சாக்கு போக்கு. ஆரோன் அந்த காரியத்தை தான் பண்ணான். ஆரோன் பாருங்கள், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது மோசே 40 நாள் சீனாய் வனாந்தரத்தில் மலை மேலே ஏறி ஆண்டவரோட முகமுகமாக பேசி கொண்டிருக்கிறான். அதுக்கு இடையில் ஜனங்கள் எல்லாம் ஆரோன்ட்ட, ஐயோ மோசைக்கு என்ன நேரிட்டதுன்று தெரியல, மலையில் போன மோசைக்கு என்ன நேரிட்டதுன்று தெரியல, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை நீ உண்டாக்கு என்று சொல்லணுன்னா அவன் உடனே எல்லாரும் உங்களுடைய காதணிகள் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எல்லாம் வாங்கி அவன் பார்த்திங்கன்னா கருப்பிடித்து சிற்பாசாரியின் மூலமாக ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறான். கன்றுக்குட்டியை உருவாக்குன பிற்பாடு இதுதான் தங்களை முன் செல்லும் தெய்வம் என்று சொல்லி அவங்க கொண்டாடி ஆர்ப்பரித்து கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் இதுமாரி அந்த ஜனங்கள் என்னென்னா வழி விலகி போயிட்டாங்க, அவங்க என்னென்னா விக்கிரத்தை உண்டு பண்ணிட்டாங்க, நீ சீக்கிரத்தில் இறங்கி போன்னு சொல்லிட்டு 10 கட்டளையை கொடுத்து மோசையை அனுப்பி விட்றாரு. ஆனால் இங்கே மோசை கேட்ட பொழுது ஆரோன் சொன்னது என்னென்னா, இதுமாரி என்னென்னா அவங்க என்னென்னா முன் செல்லும் தெய்வத்தை கேட்டாங்க, நான் எல்லா காதணியும் வாங்கி நான் அக்கினியில் போட்டேன், அது கன்றுக்குட்டியாக வந்துச்சுன்றான். அதில் பாருங்கள், ஒரு சின்ன பொய். அப்படியே இவன் கருப்பிடித்து சிற்பாசாரி மூலமாக கன்றுக்குட்டியை உண்டாக்குனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் மோசைகிட்ட சொல்லும் பொழுது பாருங்கள், ஜனங்கள் இதுமாரி இவ்வளோ வற்புறுத்தினது நிமித்தம் தான் நான் இதுமாரி பண்ணேன், ஆனால் அக்கினியில் போட்டேன் கன்றுக்குட்டி உருவாயிடுச்சுன்னு. அது எப்படி அக்கினியில் போட்டோன்னா கன்றுக்குட்டி உருவாயிடுமா? மோசைக்கு தெரியாதா? சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கொள்ளலாம் என்று அவன் பார்க்குறான். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக பெரிய பெரிய பரிசுத்தவான்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி வஞ்சித்து கொண்டு ஒரு சின்ன பொய் தானே, அதான் நடந்த சம்பவத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். தான் மேலே தவறு இல்லாததும் போல் அவன் ஆரோன் பண்ணது அதான், தான் மேலே தவறு இல்லாதது போல். இந்த கன்றுக்குட்டியை நான் உருவாக்கலை, நான் அக்கினியில் போட்டேன், அது கன்றுக்குட்டியாக வந்துடுச்சு. அது எப்படி அக்கினியில் போட்டால் கன்றுக்குட்டியாக வரும்? அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், பெரிய பரிசுத்தவன் தான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட கனமான ஊழியத்துக்கு அழைப்பை பெற்றதான அந்த ஆரோனே பாருங்கள் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகவும் எச்சரிப்பான காரியம். இந்த கடைசி நாட்களில்
இந்த 6 மாதத்தில் நம்ம எவ்வளோ காரியத்தில் நம்ம பொய் சொல்லியிருக்கோம், அற்ப காரியமாக. அதாவது என்னென்னா 80% உண்மை மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த 20% முக்கியமான இதை பார்த்திங்கன்னா அதில் ஒரு பொய்யை சொல்லி அப்படியே நம்ம காரியத்தையே அப்படியே மாற்றிடுறோம். எத்தனை இடத்துல நம்ம அந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கோம். ரெண்டகம் பண்ணுறது எத்தனை இடத்துல இது மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதெல்லாம் தேவனுடைய நம்ம அறிக்கை பண்ணுவோம். நம்ம சாக்கு போக்கு சொல்லி எந்த விதத்துலையும் தப்பிக்கவே முடியாது. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எலிசா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சாக்கு போக்கு சொன்னான். மோசே கூட பாருங்கள், ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவன் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா சாக்கு போக்கு தான் சொல்லிகிட்டே இருந்தான். ஐயோ, என்னால் இந்த ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு போக முடியாது, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், இப்படின்மா தான் சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனை அந்த ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவன் வரவே இல்லை. கடைசியில் ஆண்டவரே பார்த்திங்கன்னா அவன் மேலே கோபப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் உனக்கு வாயாக ஆரோன் இருப்பான்னு சொல்லிட்டு ஆரோன் அதனால தான் கொண்டு வராரு. இல்லைன்னா ஆரோனே அங்கே வந்திருக்கவே முடியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கொள்ளலாம் என்று பார்த்தான் மோசே. ஆனால் தேவன் என்னென்ன அதுக்கு விடவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பாருங்கள், தேவனுடைய கரத்தில் எடுத்து யூஸ் பண்ணவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக உள்ளவங்கள தான் ஆண்டவர் பாருங்கள் 12 சீசர்களை அழைத்தார்கள். சீசர்கள் எல்லாம் பாருங்கள் சும்மா இருக்கிறப்ப போய் கூப்பிட்டாரா, வீட்டில் அவன் உட்காந்துட்ருக்கான், நீ என் முன்னாடியே வான்னு எல்லாம் பாருங்கள் எல்லாம் உழைச்சிட்டு இருந்தான். ஒருத்தன் வலைய பழுது பார்த்துட்டு இருந்தான், ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு வந்தான். எல்லாவனையும் பாருங்கள் உடனே அவன் பாருங்கள் சாக்கு போக்கு சொல்ல விட்டுட்டு உடனே பின்னாடியே போயிட்டான். ஆண்டவர் அப்படிப்பட்டதான சுறுசுறுப்பு உள்ளவர்களே தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அதை உண்டாக்குவோம். நம்ம சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். சத்துரு தான் நமக்குள்ளார அந்த அசதி, சோம்பல், மனச்சோர்வு இப்படிப்பட்டதெல்லாம் கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு எதிராளியாகிய சத்துருவானவன். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் அழைத்த 12 சீசர்களும் பாருங்கள் நல்லா உழைக்கக்கூடியவங்க தான், உழைத்துட்டு தான் இருந்தாங்க. எலிசாவை கூட பாருங்கள் ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவன் 12 ஏர் கூட்டி அவன் பார்த்திங்கன்னா உழுது கொண்டு இருக்கிறான், சும்மா உட்காந்துட்டு இல்லை. அப்படிப்பட்டவனா தான் பார்த்திங்கன்னா தேவன் எடுத்து யூஸ் பண்ணுறாரு, தேவன் எடுத்து புரோஜனப்படுத்துகிறாரு. ஏனோ தானோ வேணுட்டு ஏதோ இன்றைக்கி இருந்தோம், கிடச்சிச்சு, சாப்பிட்டோம், நாளைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறப்ப நம்ம போயிடுவோன்னு சொல்லிட்டு இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. தேவன் அதை வெறுக்கிறாரு. தேவன் மட்டத்தில் எதிர்பார்ப்பது ஒரு சுறுசுறுப்பை எதிர்பார்க்குறாரு. இந்த சுறுசுறுப்புக்காக நம்ம அநேக சாக்கு போக்கு சொல்லலாம், ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த வருஷத்தில் இது வரைக்கும் எத்தனை காரியத்தில் நம்ம சாக்கு போக்கு சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நம்ம தப்பித்து கொண்டு இருக்கிறோம். இது என்னென்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறதுக்கு அர்த்தம். மொத்தத்தில் சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலில் நானும் நல்லா இருக்கேன், நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் சின்சியராக இருக்கிறேன், பொறுப்பாக இருக்கிறேன், எந்த விதத்தில் என்னிடத்தில் ஒரு குறையுமே இல்லைன்னு நம்மை நாமே நாம் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வசனத்துக்கு முன்பாக நிறுத்தி நம்ம நோக்கி பார்க்கணும். நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நம்ம நிறுத்தி நோக்கி பார்க்கணும். அவங்கள மாரி நம்முடைய வாழ்க்கை இருக்கா, அவங்கள மாரி வாழ்க்கை தரம் இருக்கா நம்மிடத்தில் என்பதை நான் நோக்கி பார்க்கிறா இருக்கணும். நம்ம மனிதனை பார்க்க வேண்டாம். மனிதனை பார்த்தா விழுந்து விடுவோம். மனிதன் எல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்கு எப்போ யார் விழுவான்னு தெரியாது. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நம்ம நினைக்கிறவன் எல்லாம் நல்லா நின்றுட்டுருக்கிறான்னு, ஆனால் எப்போ விழுவான்னு தெரியாது. அவனே எச்சரிக்கையாக இருந்தால் தான் அவனுடைய ஓட்டத்தை ஓட முடியும். நம்ம அவனை முன்மாதிரியாக நம்ம எடுக்க வேண்டாம். யாரையுமே எந்த பரிசுத்தவனையுமே முன்மாதிரியாக எடுக்க வேண்டாம். நம்மளும் கீழே விழுந்துருவோம் ஒரு நாளில். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கு முன்னோடினவராகிய இயேசுவை நம்ம பார்ப்போம். நமக்கு முன்னோடினவராகிய வேதத்தில் சொல்லப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம நோக்கி பார்ப்போம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக காணப்படட்டும். எந்த காரியத்துலேயுமே நமக்கு வேதம்தான் ஒழிய உலக பிராரமானவன் நமக்கு எடுத்துக்காட்டே கிடையாது. வேதத்தில் அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு?
அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்தாங்க, எப்படி எழுந்தாங்க, ஆண்டவர் திரும்ப அவங்கள எப்படி எடுத்து யூஸ் பண்ணார், அதுதான் நமக்கு முன்மாதிரியை ஒழிய மற்றபடி என்னென்னா உலகத்தில் உள்ள யாருமே நமக்கு முன்மாதிரி கிடையாது. நம்முடைய வீட்டில் உள்ள பேரண்ட்ஸு கூட நமக்கு முன்மாதிரி கிடையாது. ஆனால் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நம்ம எத்தனை காரியத்தை நம்ம சாக்கு போக்கு சொன்னோம், அதெல்லாம் தேவனிடத்தில் நம்ம அறிக்கை பண்ணுவோம். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவோ பாவங்களை செய்தாங்க, எவ்வளவோ காரியங்களை செய்தாங்க. ஆனால் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக தான் இருந்தார். நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம சுத்திகரிக்கப்படுவோம்.